வார்த்தை உங்களோட பேச கர்த்தர் கிருபை செய்வாராக. யூடியூப்லலாம் பார்க்குறீங்களா? வசனம் வருதா, வார்த்தை வருதா? கேளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த சரௌண்டிங்க்கு நீங்கள் இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுவீங்க? அனுப்பி வைங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமாம், ஷேர் பண்ணுறது ஒரு ஊழியம். பக்கத்தில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறது ஒரு ஊழியம். ஆமாம், நீங்கள் ஒரு தடவை ஷேர் பண்ணி ஒரு ஆள் வாழ்க்கையே மாறினாலும் மாறிடும். ஆமேன். ஒரு நாள் ஒரு பையன் என்ன ஒரு முழு இரவு ஜபத்துக்கு கூட்டிகிட்டு போனான். என்ன ஜபம்? முழு இரவு ஜபம். அவன் தான் போகிறேன்னா, நான் போயிட்டுருக்கேன்னு எனக்கு ஃபோன் பண்ணான். என்கிட்ட வான்னு கூட என்ன செய்யலை, சொல்லலை. இப்போ நான் சொன்னேன், நானும் என்ன செஞ்சோம், நானும் அவன் கூட வாரேன். அவன் போகிறேன்னு சொன்னான், நானும் வாரேன்னு என்ன செஞ்சேன், சொன்னேன். அல்லேலூயா. அன்னைக்கு என் இருதயத்தில் பயங்கரமான ஒரு சோர்வு, ஒரு ஏக்கம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எப்போ தருவார், எப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோன்னு ஒரு ஏக்கத்தில் நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு என்ன செய்கிறேன், எங்கே போகிறேன், அந்த பையன் கூட அவன் போகிறேன்னு சொல்கிறவன் கூட நானும் வாரேன்ட்டு போகிறேன். அப்புறம் நான் ஜெமிட்ட கேட்டேன், என் வீட்டம்மாட்ட, நானும் வரேன்ப்பா, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து போனால், அன்னைக்கு என் உள்ளம் சோர்ந்து போயிருந்த ஒரு உள்ளத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பலப்படுத்தினார். இருதயத்திலே சோர்வு நீங்கினது. ஆவியில் அனல் கொண்டேன். ஒரு கட்டை எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அதில் இன்னொரு கட்டை அப்படி சேரும்போது குபு குபுன்னு என்ன செய்யுது, அணைஞ்ச கட்டையிலேயே கொண்டு போய் இன்னொரு கட்டையை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. சில நேரங்களில் சில ஜபங்கள் செத்து போயிருக்கும். ஒரு உப்பு இருக்காது, ஒரு சப்பும் இருக்காது. சிலருடைய ஜபங்கள் எல்லாம் அணைஞ்சிருக்கும். நீங்கள் போய் அங்கே போய் சேர்றதுனால உங்கள் கட்டை என்ன செய்யாது, எரியாது. நீங்கள் இணைக்கப்படும் போது எரிய மாட்டீர்கள். யார் எரிந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறார்களோ அவர்களோடு என்ன செய்யணும், இணையணும். ஆமென் சொல்லுங்கள். அப்படி அவன் என்னையை கூட்டிகிட்டு போன மாதிரி நீங்களும் இந்த செய்திகளை இன்னொரு ஆளுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா ஷேர்னு ஒன்று கேட்கும், அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், தனித்தனியாக சில நேரம் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னு உங்களுக்கு சில ஆளுக்கு உங்கள் மனசில் இருக்கும், இந்த ஆளுக்கு இந்த வார்த்தை வேணும் அப்படின்னா உடனே அவருக்கு தனியாக அனுப்புங்க. மொத்தமாக போட்டு விடாதீங்க, தனியாக அனுப்பிங்க, அனுப்புங்க. சிலர்லாம் அப்படி செய்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலர்லாம் தனியாக அனுப்புகிறீங்க. சிலர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சு விட்டுறீங்க, அது பார்க்க மாட்டாங்க. சிலருக்கு தனியாக கவனத்தை கொடுத்து அனுப்புங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஒருவேளை இந்த செய்திகள் அவர்களுக்கு ஊழியம் செய்யலாம், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆதியாகமம் 8:12 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 8:12 சொல்லிட்டனோ, 22 படிமா. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளவும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? பூமியுள்ள நாளளவும் சொல்லுங்க, பூமியுள்ள நாளளவும் சொல்லுங்க, விதைப்பும் அறுப்பும். இன்னைக்கு நான் பேச போகிறது விதைப்பும் அறுப்பும். அல்லேலூயா. சில செய்திகள் நான் குடும்பத்தில் பேசி கொண்டிருக்கும் போது எனக்கு உதிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எதுக்கு இன்னைக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு டாப்பிக்கில் நான் உள்ளே வர்றேன்னு எனக்கே தெரில. என்ன இன்னைக்கு பேச போகிறேன்னா காணிக்கை. இன்னைக்கு என்ன பேச போகிறேன்? காணிக்கை. இன்னைக்கு காணிக்கை பற்றி நான் பேசக்கூடிய நாளே கிடையாது. நான் சண்டே பேசலாம், ஞாயிற்றுக்கிழமை பேசலாம், அது நம்ம சபையில் உள்ள அவ்வளோ பேருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் ஏன் காணிக்கை பற்றி எடுக்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு காரியம் என்னை வெகுவாய் பாதித்தது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், நான் சில நேரங்களில் அந்த காணிக்கை கரெக்டாக ஒரு இடத்துல போய் சேரலைன்னா அந்த 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 மாதம் அந்த 6 மாதம் 3 மாதம் உங்கள் வாழ்க்கையில் தரித்திரமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். இப்போ இது காணிக்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்ல போகிறாங்க. நீங்கள் விதைப்பும் அறுப்பும் சொல்லுங்கள், விதைப்பும் அறுப்பும் சத்தமாக சொல்லுங்கள். விதைப்பும் அறுப்பும் பூமியுள்ள நாளளவு என்ன செய்யாதான், ஒழியாதான். நல்ல கவனிங்க. நிறைய விதைகள் இருக்குது. என்ன விதைகள் இருக்குது உடனே நீங்கள் சொல்லக்கூடாது. பாவக்காய் விதை, கத்திரிக்காய் விதை, வெண்டைக்காய் விதை, இதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் விதைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைய விதைகள் இருக்குது.
ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? எங்கே இருக்கீங்க? இருக்கோம்மா, வீட்டில் இருக்கோம். எங்கே இருக்கீங்க? இங்கே தான் இருக்கீங்களா? சொல்லுங்கள். விதைகள் எப்படி? வெண்டைக்காய் விதை, கத்தரிக்காய் விதை, டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். மக்காச்சோள விதை, இப்படி எல்லா விதைகளும் அப்படி இருக்குதோ அதே போல் கிறிஸ்தவத்துலேயும் நிறைய விதைகள் இருக்குது. சொல்லுங்கள், நிறைய விதைகள். அதில் ஒரு சில விதை நான் சொல்கிறேன். நன்மை விதைக்கப்பட்டால் நன்மை வளர்க்கப்படும். அல்லேலூயா. தீமையை விதைச்சா தீமையை அறுப்பீங்க, நன்மையை விதைச்சா நன்மை அறுக்கப்படும். நீங்கள் கையில் வச்சிருக்கிறது இது ஒரு விதை டப்பா. இது என்னது? விதை. இப்போ நான் சொல்லுது நன்மை தீமை அப்படிங்கிறது ஒரு விதைன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிறது விதை டப்பா. அல்லேலூயா. இது நிறைய பேருக்கு என்ன செய்யல, தெரியல. நீங்கள் வச்சிருக்கிறது விதை. இதை நீங்கள் விதைச்சிங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அறுப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் உங்கள் வீட்டுக்காரர் கல் மாதிரி இருக்காரா, மனம் திரும்பாம இருக்காரா, வசனம் இருக்குது, அந்த விதையை தூக்கி டப்புன்னு அவர் மேலே போடணும். என்ன போடணும்? வசனம். என்ன வசனம் இருக்குது? கல்லான இருதயத்தை அவர்களிடம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தில் அவர்களுக்கு இருக்கா இல்லையா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கீங்க, உடனே நீங்கள் சொல்லணும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய். ஆமாம். இன்னொரு வசனம் கர்த்தர் சொல்றாரு, உங்களில் எவன் இருக்கியா? சொல்லுங்க. எவனாவது கவலைப்பட்டீங்கன்னா உங்களில் எவன் கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டுவான். ஆமென் சொல்லுங்க. அப்படி பைபிள் இருக்கிற வசனத்தெல்லாம் எடுத்து நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசணும். குழந்தை இல்லையா? குழந்தை இல்லைன்னு என்ன சொல்லணும்? கர்த்தத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆரோக்கியம் இல்லையா? ஆரோக்கியமே இல்லையா? அவர் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவார். படிப்பே ஏறலையா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென் சொல்லுங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வசனம் இருக்கா? ஆமென். மழை வேண்டாம்னா மழை வேண்டாதுக்கு வசனம் இருக்கு. எலியா வானத்தை என்ன பண்ணாராம்? அடைச்சாராம். அதை எடுத்து நீங்கள் சொல்லணும். எலியாவுக்கு மட்டும் அடைச்சிடல, எனக்கும் என்ன செய்யணும்? அடைக்கணும். ஆமென் சொல்லுங்க. வேற என்ன? மழை வரணுமா? அதுக்கும் வசனம் இருக்கு. ஆமென். இப்படி வேதத்து இது ஒரு விதை டப்பா. இதை விதைக்கிறீங்கன்னா இதை அறுப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் இப்படி விதைக்க பண்ணி மண்ணா போவே. அதுவும் வார்த்தை தான், இதுவும் வார்த்தை தான். முதல்ல சொன்னேன் நன்மை தீமை அப்படிங்கிறது ஒரு விதைன்னு சொன்னேன். ரெண்டாவது சொன்னேன் வசனம் என்கிற வார்த்தை ஒரு விதைன்னு சொன்னேன். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சொல்லுங்க, எதை விதைக்கிறானோ. எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். நான் கவனிங்க. ஒரு அம்மா நினைக்கிறேன், வயிற்றுக்குள்ளே பிள்ளை. பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். வயிற்றுக்குள்ளே ஒரு பிள்ளை இருக்குது. அப்போது ஒரு மாட்டில் பால் கறந்துட்டு இருக்கும்போது மாடு வயிற்றில் என்ன பண்ணிருச்சு? எட்டி உதைச்சிட்டு, தெரியாமல் 5 அறிவு உள்ள மாடு தெரியாமல் என்ன பண்ணிட்டு எட்டி சொல்லுங்க மிதிச்சிருச்சு. மிதித்த உடனே இந்த அம்மா அடுப்பில் கட்டை எடுத்து அந்த மாட்டு கண்ணிலே என்ன பண்ணிட்டாங்க? குத்திட்டாங்க. மாட்டு கண்ணிலேயே இந்த அம்மா கோவத்தில், நீ என் வயிற்றுலையா எட்டி மிதிச்ச? மாட்டுக்கு தெரியுமா நீ ஏன் பாலையா கறக்கிற? இரு பாருவான், வயிற்ற மிதிக்கிறேன்னா மிதிச்சுது, தெரியாமல் மிதிச்சுட்டு. அதுக்கு இந்த அம்மா கட்டை எடுத்து, நீ அது 5 அறிவு, உனக்கு எத்தனை அறிவு? என்னையை பொறுத்த வரைக்கும் அது 5 விட உன்னை குறைச்சி சொல்லுங்கள், 4 தான் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்டை எடுத்து கண்ணில் சொருகுதுன்னா கட்டாயம் 6 அறிவா இருந்திருக்காது. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். காதில் கண்ணில் சொருவிருக்கு. ஒரு 9 மாதம் கழித்து, எத்தனாவது மாதம்? 10வது மாதம் பிள்ளை வெளியே வருது. கண்ணு ஃபுல்லாக அடைச்சி சதை எல்லாம் மூடி கண்ணு பிறக்குது. எந்த கண்ணில் மாட்டுக்கு என்ன பண்ணுச்சு? சூடு போட்டாங்களோ, மாட்டு கண்ணில் கட்டையை வச்சு குத்துனாங்களோ, அதே கண்ணு பிள்ளை பிறக்கும்போது எப்படி பிறகுது? அந்த கண்ணு மூடின மாதிரி சதையால் அடைச்ச மாதிரி பிறகுது. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். ஸோ அப்போ விதைப்பும் அறுப்பும் எல்லா நேரமும் என்ன செய்யுது? வேலை செய்யுது. ஆனால் நீங்கள் இப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா என்னால் பிரசங்கம் வராது. எனக்கு கொஞ்சமாவது மண்டை இப்படி யோசிக்கணும், பேசணும். சொல்லுங்கள். விதைப்பும் அறுப்பும் எல்லா நேரமும் என்ன செய்யுது? வேலை செய்யுது. இப்போ சொல்லட்டுமா? ஆட்டோ செலவழிச்சு இங்கே வந்திருக்கீங்கல்ல, ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து அல்லது பஸ்ஸுக்கு செலவழிச்சு இல்லை பெட்ரோல் போட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்களா? இதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாள்
ஆட்கள் தேடி வருவார்கள். இன்னைக்கு விதைக்கிறீங்க, இன்னொரு நாள் உங்களுக்கு அறுப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம், ஆட்டோ சார்ஜ் போட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க, இன்னொரு நாள் கர்த்தர் உங்களுக்கு சொந்த வாகனத்தை தருவார். இன்னைக்கு விதைப்பீங்க, ஒரு நாள் அறுப்பீங்க. ஹல்லேலூயா. சிலர்லாம் நடந்தே வர்றாங்க நம்ம ஆலயத்துக்கு. அப்ப இன்னைக்கு அவங்க நடந்து வருவது விதை என்றால், இன்னொரு நாள் வாகனத்தில் வருவார்கள். இப்ப புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுட்டா? ஒரு நாள் விதைக்கிறோம், ஒரு நாள் அறுக்கிறோம். இது எது வரைக்கும் இருக்குமா? பூமி உள்ள நாளளவு இதான் ப்ராசஸ். நல்லா கவனிச்சுக்கணும். அதுக்கு தான் தப்பு செய்யும் போது யோசிக்கணும், அதுக்கு தான் தீமை செய்யும் போது யோசிக்கணும். தீமை செய்யும் போது மனசு படபடன்னு அடிக்கணும். கெட்ட வார்த்தை பேசும்போது, அடுத்தவங்களை சபிக்கும் போது என்ன செய்யணும்? சொல்லுங்க, கொஞ்சமாவது யோசிக்கணும். ஒரு நாள் நமக்கு திரும்ப என்ன செய்யுமே? திரும்புமே. இன்னைக்கு இது விதையாய் விதைக்கப்படுகிறதேன்னு கொஞ்சமாவது என்ன செய்யணும்? யோசிக்கணும். புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. இப்போ நான் பேச போகிறது பணம். இவ்வளவு நேரமும் ஒரு விதையை பற்றி பேசினேன், இப்போவும் விதையை பற்றி தான் பேசுகிறேன். பணம் என்பது ஒரு விதை. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. பணம் என்பது ஒரு விதை. ஹல்லேலூயா. ஒரு விதை விதைக்கப்பட்டு ஒரு நல்ல மரமாக வளர்னா 3 காரியம் வேணும். 3. நம்பர் 1 வந்து விதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. விதையாக இருக்கணும். ஓரளவாவது விதை வந்து பார்க்கறதுக்கு விதை மாதிரி இருக்கணும். அது சூப்பி போய், அது ஒரு மாதிரி காஞ்சி போய் ஒரு மாதிரி இருந்தாலும் அதை என்ன செய்ய முடியாது, இது பண்ண முடியாது. நாங்கள் எங்கள் வீட்டில் அந்த பால்கனியில் குட்டி குட்டியாக அந்த வேப்ப விதைகளை என்ன பண்ணுது, அது என்ன குருவியா, குருவி வந்து அங்கே போட்டு போயிருக்கு. ஹல்லேலூயா. அதை நாங்கள் எடுத்து கொண்டு வந்து ஒரு வாளியில் போட்டு வச்சா நம்ம முளைச்சி நிற்கிது. ஆமென் சொல்லுங்கள். விதை முதல் எதுவாக இருக்கணும்? நம்பர் 2 நல்ல நிலத்தில் விதைக்கப்படணும். அடியில் பாறை இருந்தாலும் ஒழுங்காலாம் செடி என்ன செய்யாது, முளைக்காது. கொஞ்சோண்டு மண் மேலே இருக்குது. நானும் ஒரு நாள் அதே இதுக்குள்ளே தான் ஒரு குச்சி வச்சேன். புதினா குச்சி என்ன பண்ணுவேன் வச்சேன். எனக்கு நல்லா தெரியும், இப்படி வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 10-15 குச்சி எடுத்து அந்த வாளி நிறைய குத்தி தான் வச்சேனே தவிர அது உள்ளே இறங்கிச்சா, அது மண்ணோட ஆழமாக போச்சான்லாம் என்ன செய்யலை, பார்க்கல. அப்போ சரியான இடத்துல விதைக்கப்படணும். நம்பர் 3. இப்போ எதுக்கு கடகடன் 3ஐயும் முதலே சொல்கிறேன்னா, இந்த 3ஐயும் தான் பேச போகிறேன். அதனால் இந்த 3ஐயும் நான் முதலே சொல்கிறேன். முதல்ல என்னது? விதையாக இருக்கணும். நம்பர் 2 நல்ல நிலத்தில் விதைக்கப்படணும். நம்பர் 3 பூமி வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்கள் பாட்டில் எங்கிட்டு விதைச்சிட்டு வெளியே போயினா ஒரு காலம் என்ன செய்யாது. பூமிக்கும் வானத்துக்கும் என்ன இருக்கணும்? சம்பந்தம் இருக்கும். சூரிய ஒளி படணும். ஆமென் சொல்லுங்க. சூரிய ஒளி அந்த பூமியில் படணும். நீங்கள் ஒரு வாளிக்குள்ளே விதையை போட்டு பத்திரமா கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயாவது எங்கேயாவது ஒரு இருட்டு அறையிலையாவது வைங்க, செடி வளரும். ஆனால் நிற்கும், அப்படியே கொஞ்ச காலத்தில் நின்றும். ஏன்னா சூரிய வெளியிலனா அது பளிச்சுன்னு தெரியாது. அது முகத்தில் அந்த செடியினுடைய இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த 3ஐயும் தான் நம்ம திரும்ப இப்போ சொல்லுங்க. விதைப்பும் அறுப்பும் 1 மாதத்துக்கு மட்டும் இல்லை, 2 மாதத்துக்கு மட்டுமல்ல. இல்லை உங்களுக்கு ஒரு 70 வயசு வரைக்கும் தான், 70 வயசு வரைக்கும் தான் இது வேலை செய்யும். இல்லை, இது பூமியுள்ள காலம் வரைக்கும் இந்த விதைப்பும் அறுப்பும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ என் பாக்கெட்டில் பணம் இருக்குன்னு வைங்களேன். என் பாக்கெட்டில் பணம் இருக்குது, நான் விதைக்கிறேன். நான் விதைச்சதுனால நாளைக்கு பணக்காரனாக ஆயிட்டேங்கிறதுனால நான் விதைக்கிறத நிறுத்தினோம்னா பணம் 1 லட்சத்தோடு 1 கோடியோடு என்ன பண்ணுறோம், நின்றுவிடும். நான் பணக்காரனாக ஆன பிறகும் என்ன செய்யணும், விதைக்கணும். ஸோ பணக்காரன் ஆன பொண்ணு விதைச்சோன்னா ஒரு 10 கோடி வந்துட்டு எனக்கு, ஏன்னா விதைக்க ஆரம்பிச்சேன் 10 கோடி வந்துட்டு, 10 கோடி வந்த பிறகு நான் லிமிட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா 10 கோடி வந்துட்டுல, இனிமேல் நம்ம விதைக்கிறத நிறுத்தணும். நான் பூமியுள்ள நாளளவும் இதுதான் ப்ராசஸ், இதுதான் சத்தியம். பூமியுள்ள நாளளவும் விதைக்கணும், அறுக்கணும். சொல்லுங்க, விதைக்கணும், அறுக்கணும். ஆமென். முதல்ல இருந்து வருவோம். நம்பர் 1 விதை. சொல்லுங்க, விதையா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க விதைக்கிற விதை வந்து உங்க சம்பாத்தியத்திலிருந்து விதைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, உங்க சம்பாத்தியம். அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கூட வர்ற ஆள்கிட்ட 10 ரூபா வாங்கி காணிக்க போட்டுறது. யார்கிட்ட? கூட வர்ற ஆள்கிட்ட. இந்த அம்மா உண்டியில் நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். ஆமென் சொல்லுங்க.
பக்கத்தில் ஒரு அக்கா வந்தாங்கன்னே, அக்கா அக்கா 10 ரூபா சில்லற இல்லை அக்கா, கொஞ்சம் 10 ரூபா தாங்கக்கா, காணிக்கை போட. அந்த காணிக்கை யாருடைய விதை? ஒரு ஆள்கிட்ட இருந்து கடன் வாங்கினீங்களே ஒரு 10 ரூபா, அந்த ஆளுடைய 10 ரூபா அது. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து விதையா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விதை சில திருட்டுத்தனமாய் விதைக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றார், அது கண்டிப்பா எதிர்க்கிறார். திருட்டுத்தனமா என்ன? லஞ்சத்தில் விதைக்கிறது. லஞ்சம் வாங்கி, டிப்ஸ் வாங்கி, புரியுதா நான் பேசுறது புரியுதா? இல்லீகல் வழியில, சம்பந்தம் இல்லாத வழியில, ஆண்டவருக்கு பிடிக்காத வழியில வருமானம் வந்தால் அது விதை அல்ல. விதையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து ஒழுங்கா 10ல் 1 என்ன செய்யணும்? விதைக்கிற உங்க வருமானத்துல விதைக்கிற விதையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாங்க, ஆமா. விதை இன்னொருத்தர் இருந்து வாங்கி போடக்கூடாது. சில நேரம் பார்த்துருக்கேன், 10 ரூபா தாள் அப்படி கிழிஞ்சு போய் ஒட்டி போயிருக்கு. அது விதையாவா இருக்கு? ஹலோ, ஹல்லேலூயா. விதையா நாங்கள் போய் எங்கே மாற்றுவோன்னு யோசிக்க மாட்டேங்க. அவங்க மாற்றுறதுக்கு சங்கடப்பட்டு தான் இங்கே விதைச்சிட்டு போகிறாங்க. அது விதையா இல்லை, கிழிஞ்ச விதையாக இருந்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. அடுத்து ஒழுங்கான விதை இல்லை, கரெக்டான விதை இல்லை. 10ல் 1 பிரிக்கிறதுக்கு பதிலாக 10ல் ஒரு சிறு பகுதி, 1000 ரூபாவில் 100 ரூபா விதைக்கிறதுக்கு பதிலாக 1000 ரூபாவில் சொல்லுங்க 10 ரூபா விதைச்சிட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. இது விதையா? சொல்லுங்க, இது விதையா? ஆமாம். 10,000 ரூபா வந்துச்சுன்னா 100 ரூபா ஆண்டவருக்கு கொடுக்குறேன். எப்பா எவ்வளோ அறிவாளி, என்ன அறிவாளி! 10,000 ரூபா வந்தால் 1000 ரூபா விதைக்கணுங்கிறத வசனம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், இனிமேலாம் ஆண்டவருக்கு லிமிட்டாக விதைக்காதீங்கிறேன். நான் என் உண்டியலை பற்றி பேசலை. ஆமென் சொல்லுங்க. என் உண்டியலை பற்றி நான் என்ன பண்ணல, பேசலை. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்களுக்கு எடுத்துக்கங்க. ஆனால் இது முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. என்ன நானும் அப்படி மாட்டிக்கிட்டு முழித்தேன். அதனால தான் திரும்ப திரும்ப பேசுகிறேன். முதல்ல விதையா இருக்கணும். நீங்கள் பாட்டில் 10,000 ரூபா, சில நேரம் கர்த்தர் உங்களை நம்பி 1 லட்சம் கொடுக்காருன்னா எவ்வளோ கொடுக்கணும்? ஹலோ பேசுங்க. 10,000 கொடுக்கணும். 10,000 ரூபா பாஸ்டருக்கு எனத்துக்கு 10,000 ரூபா ஒரு சபைக்கு கொடுக்க முடியுமா? எவ்வளோ அறிவு உங்கள் வண்டையில், எவ்வளோ அறிவாக இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அதனால் 10,000 ரூபாலாம் கொடுக்க முடியாது, 1000 ரூபா கொடுக்குறேன். அப்போ நீ விதையா விதைக்கலை. யாருக்கோ ஒரு ஆளுக்கு, சொந்தக்காரங்களுக்கு கொடுத்த மாதிரி, மொய் செஞ்ச மாதிரி. மொய் செய்கிறதெல்லாம் உங்கள் மனசில் உள்ளதை என்ன செய்யலாம். ஆனால் இப்போ மொய்யை கூட கரெக்டாக செஞ்சிடறாங்க. அதாவது அவங்க 10,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா இவங்க 10,000 ரூபா கரெக்டாக பண்ணிடுறாங்க. 10,001. ஆமாம், இவங்க மொய்யெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறாங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுல இவங்க ரொம்ப கவனமாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு பேர் கவனம் இல்லை, அதுக்கு பேர் கவனம் என்று பேர் கொள்ளுகிற அறிவீனம். கவனம் என்று சொல்லப்படுகிற அறிவீனம். அவ்வளவு அறிவா நீங்கள் யோசிக்கலை. ஒரு நாள் சபையில் இப்படி தான், புத்தி உள்ளவன் பொழைச்சிக்கிடுவான், புத்தி உள்ளவன் கர்த்தருக்கு விதைப்பான்னு சொன்னேன். ஒரு ஆள் விதைக்க ஆரம்பிச்சிட்டு. ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் அந்த ஆள்கிட்ட 10 ரூபா வாங்க முடியாது. ஆனால் ஒரு நாள் இப்படி நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறத கேட்ட பிறகு அந்த ஆள் விதைக்க ஆரம்பிச்சது. ஆமென் சொல்லுங்க. சரி, 10ல் 1 கரெக்டாக பிரித்து எடுக்கலைன்னா அதுக்கு பேர் திருட்டு. அதுக்கு பேர், பாஸ்டர் நான் திருடவே மாட்டேன், அடுத்தவங்க பொருள்லேருந்து 1 பைசா எடுக்க மாட்டேன். அப்போ கர்த்தர் பணத்திலிருந்து மட்டும் எடுக்கீங்க? ஹல்லேலூயா. எங்க உங்களுக்கு வர்ற வருமானத்தில் 10,000 ரூபா வருதுன்னா 1000 ரூபாவை நீங்கள் தொடவே திரும்பியே பார்க்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. 1000 ரூபா திரும்பியே பார்க்கக்கூடாது, விதைக்கணும். ஒருவேளை இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறது சிலருக்கு கஷ்டமாக இருக்கு போல. ஆமென். இன்னைக்கு காலையில் நாங்கள் வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் நான் விதைச்சதுனால அதுதான் பேச போகிறேன். இப்போ முதல்ல விதையை பற்றி பேசிட்டு நான் அதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ நான் முதல்ல விதையை பற்றி பேசிட்டு வரேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் விதையில் கவனமாக இருங்க. 10ல் 1 கர்த்தருக்கு விதைக்கிறதுல கவனமாக இருங்க. ஆமென். கொடுக்கறதுல கவனமாக இருங்க. விதையாக இருக்கணும், திருட்டு விதையாக விதைச்சிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. லஞ்சம் வருதுல, அதை கர்த்தருக்கு போட்டுருவோம். லஞ்சம்லாம் இங்கே வேண்டாம் ஐயா சாமி. ஆமென். உன் லஞ்ச பணத்தில் உள்ள லட்சம் வந்தாலும் இங்கே கர்த்தருக்கு விதைச்சிடாத. ஊழியக்காரனை பாவம் செய்ய வச்சிடாதீங்க. ஆமென் சொல்லுங்க.
ஆமாம், அது 10,000 ஆனாலும் 1 கோடி ஆனாலும் லஞ்சம் இங்கே சபைக்கு வரவே கூடாது. அது உன் குடும்பத்தோட பைபிள் படி வந்துருவோமா, உன் குடும்பத்தோட நாசமாக கிடவுது. பைபிள் இருக்க சொல்கிறேன், பைபிள் இருக்கிறத சொல்கிறேன். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? பணம் முன்னோடு நாசமாக கிடவுது. லஞ்சம் வாங்கி சிலலாம் போலீஸ் ஏன் பிள்ளைகளை போலீஸாக்க விரும்புகிறாங்களாம். எதுக்கு? கவர்மெண்ட் வேலை வேணா சேரில் உட்காந்துக்கிட்டு டேபிளுக்கு அடியில் கூடி என்ன பண்ணிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அறிவாளித்தனம் இல்லது, அது ரொம்ப பெரிய கெத்து கிடையாது. ஆமென். சரி, அது இருக்கட்டும். கர்த்தருக்கு விதையில கவனமாக இருப்போம். நம்பர் டூ என்னது சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே நல்ல நிலத்தில் விதைக்கணும். ஐயா, இதைத்தான் நான் அப்போவே பேசணும்னு முடிவெடுத்தும் போதே இந்த காரியம்தான் உங்கள்கிட்ட பேசணும்னு முடிவெடுத்தேன். ஒரு நாள் நான் ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடம் என்ன இடம்னு தெரியாமல் நான் விதைச்சிட்டு வந்துட்டேன். அவங்க சொன்னாங்க, பர்ஸை காலி பண்ணுங்க, பர்ஸை காலி பண்ணுங்க, பர்ஸை காலி பண்ணுங்க, பர்ஸை காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் பர்ஸை காலி பண்ணேன். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தேன், இது வரைக்கும் பர்ஸு காலியாக இருக்குது. இப்போ கூட ஹலோ, எந்த இடத்தில் விதைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆமென். யார்கிட்ட விதைக்கிறோம்? ஆமென். ஏன்னா அந்த அந்த நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலம் வந்து பாறையாக இருந்துச்சுன்னா முளைக்குமானே? வேர்கொள்ள முடியாது. அந்த நிலம் முக்கியம், நீ விதைக்கிற இடம் முக்கியம். ஹல்லேலூயா. ஆமாம், நான் போகிற இடத்துலலாம் விதைப்பேன். நான் எங்கே போனாலும் அங்கே விதைச்சிருவேன். ஆஹா, நீ எங்கே விதைக்கிறாயோ, விதை என்பது நான் பேசுகிறது பணத்தை குறித்து. நான் பணத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். நீ எந்த இடத்தில் விதைக்கிறாயோ, சில என் சபையில் பாதி பேர், கொஞ்சம் ஒரு சிலர் பேர் இந்த இடறி போனது இந்த சத்தியத்தால் தான். ஹல்லேலூயா. அதனால் கிட்டத்தட்ட 1 வருஷம் பேசுகிறத நிறுத்திட்டேன். ரொம்ப நாளாக இதை பற்றி நம்ம என்ன பண்ணவே இல்லை, பேசவே இல்லை, நிறுத்திட்டேன். அவங்க நம்மளை தப்பாக பார்க்குறாங்கன்னா வேண்டான்னு விட்டுட்டேன். என்னைய காலி பர்ஸாக வச்சிருக்குதே, உங்களையும் காலி பர்ஸாக வச்சிடக்கூடாதுங்கிற சொல்லுங்க. ஒரு ஆதங்கத்திலையும் உங்கள் மேலே ஒரு அன்புலையும் பேசுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நிறைய பேர் காலையில் சிலர் இப்படி சட்டி ஏந்திட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்களா? வராங்க. உடனே வந்தவர்களை திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள்கிட்ட இருந்து எடுத்து பணத்தை போடுறீங்க. ஐயா சாரி, உங்கள் வீட்டு கல்லா காலி தொலைஞ்சது. 1 ரூபா தானே போட்டேன், 1 ரூபாவும் இருக்காது. கல்லால் 1 ரூபாவும் உன்னை யார் போட சொன்னது? ஏங்க, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுற தப்பான வந்தால் சோத்திரமே போடக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. ஹலோ, இங்கே இருக்கீங்களா? இயேசுவை பற்றி தப்பாக பிரசங்கம் பண்ணுவாங்கல்ல, கிறிஸ்தவத்தில் இருப்பாங்க, ஆனால் வேற சத்தியத்தை பேசுவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தால் தண்ணி கொடுக்காதன்னு எழுதியிருக்கு. அவனை சோத்திரம் போடாது. ஆனால் நீங்கள் உங்கள் கல்லாவிலிருந்து உங்கள் பர்ஸிலிருந்து எடுத்து இயேசுவுக்கும் வந்த ஆளுக்கும் சம்பந்தமே இல்லை போடுறீங்க. விதைக்கப்பட வேண்டிய இடத்துல விதைச்சாதான் துட்டு. ஆமென் சொல்லுங்க. மரம் விதைக்க வேண்டிய இடத்துல விதைச்சாதான் துட்டு. நீங்க கண்ட இடத்துல விதைச்சிருவீங்களா? சொல்லுங்கய்யா, கண்ட இடத்துல விதைச்சிருவீங்களா? என்னங்க, கண்ட இடத்துல விதைச்சிருவீங்களா? போற இடத்துலலாம் விதைச்சி விட்டுருவீங்களா? எந்த இடம் பார்த்து சொல்லுங்க. உங்க நிலமா இருக்கணும், அது உழுத நிலமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நல்ல களை எடுக்கப்பட்ட ஒரு நல்ல நிலமா பார்த்து. ஏன்னா விதை துட்டு கொடுத்து வாங்கியிருக்கீங்க, சும்மா விதைச்சிட முடியாது, கவனமாக விதைப்பீங்க. கரெக்டா? அப்படிதான் கர்த்தர் இன்னைக்கு காலையில் சொல்லுகிறார். உன் விதையை வந்த போன ஆட்கள்கிட்டலாம் விதைக்காத. அது சொந்தக்காரனாக இருந்தாலும் கையில் இப்படி வந்தான்னா கவனமாறு. அல்லேலூயா. நீ போட்ட உன் கல்லா காளி. பாஸ்டர், நீங்கள் எங்கே பாஸ்டர் போட்டீங்க? நான் தான் சொன்னேன், ஒரு இடத்துக்கு போனேன். அழகான பெரிய சபையாக இருந்தது, சர்ச்சு தான். சர்ச்சில் விதைச்சி இப்படி ஆகுமா பாஸ்டர்? எனக்கு தெரில. நான் விதைக்க வேண்டிய இடத்துல, கர்த்தர் சொன்ன இடத்துல விதைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நல்ல கவனிங்க, கர்த்தர் சொன்ன இடத்துல விதைக்கணும். அப்போது போட சொல்கிறாங்க, பர்ஸெல்லாம் காலி பண்ணுங்க, அத்தை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. நானும் உற்சாகத்தில் என்ன பண்ணிட்டேன்,
சொல்லுங்கள், உற்சாகத்தில் காலி பண்ணி உள்ளே போட்டுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்போதே சொன்னோம்ல, அன்னைக்கு காலி பண்ணது தான் இன்னைக்கு வரைக்கும் அது காலியாகவே தான் இருக்கு. எவ்வளோ பெரிய ஆபத்து பார்த்தீங்களா? திரும்ப என் மனைவி இன்னைக்கு காலையில் ஞாபகப்படுத்துகிறா, சம்மந்தமில்லாத இடத்துல விதைச்சிட்டு வந்தீங்க. எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 3 மாதம். 3 மாதங்க, 3 மாதம். எவ்வளோ கஷ்டமான பாதை பற்றிலா விதைச்சது. தப்பு. தயவு செய்து அப்படி விதைச்சிடாதீங்க. யாரும் வந்தாங்க சந்தோஷமாக அவங்க வந்து கேட்காங்கல்ல, விதைச்சிட்டு போவோம், என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னு விதைச்சிடாத. உன்னைய நம்பி உங்ககிட்ட பணம் வந்திருக்கு. ஹல்லேலூயா. உங்களை நம்பி உங்ககிட்ட பணம் ஒட்டுது. நீங்கள் தப்பாக விதைச்சிட்டீங்கன்னு பணம் மட்டும் பார்த்துட்டு வைங்க. பணத்துக்கு உயிர் இருக்கா? இருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் பணம், எங்க பணத்துக்கு உயிர் இருக்கிறதுனால தானே உங்களை பார்த்து வர மாட்டுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணத்துக்கு உயிர் இருக்கிறதுனால தானே மற்றவன்ட்டெல்லாம் இருக்குது, நம்மகிட்ட மட்டும் வரமாட்டேங்குது. கவனமாக இருக்குது பற்றியில. அது எத்தனை தடவை வா வா அப்படின்னு நம்ம அதட்டினாலும் உங்ககிட்ட வரவே மாட்டேன். ஏன்னா நீ வந்த போன இடத்துல என்ன செஞ்சிருத, விதைச்சி விட்டுருத. யாருன்னு பார்க்க மாட்டுக்க. சித்தப்பா வந்தார், சித்தி வந்தார், அவங்க அவங்க வந்துட்டாங்க, என்ன செய்ய, கையில் வந்துட்டாங்களே, என்ன பண்ண, ஆமே கொடுத்துட்டேன், என்ன பண்ண, கொடுத்துட்டேன், என்ன பண்ண, கொடுத்துட்டேன். நீங்கள் பாட்டில் கொடுத்துட்டே இருங்க அங்கே. அதுக்கப்புறம் சொல்லி, ஓ என்ன எவ்வளோ சம்பாத்தியம் வருது பாஸ்டர், ஆனால் ஒன்றுமே தங்க. அது எப்படி தங்கும்? அது எப்படி தங்கும்? ஓட்ட பெருசாக போட்டு விட்டுட்டீங்களே கீழே தான். நீங்கள் உங்களால் தான் உங்கள் பணம் உங்கள்கிட்ட தங்கலை. எனக்கு தெளிவாக தெரியும். காலையிலே கத்தட்ட மன்னிப்பு கேட்டு தெரியாமல் எதாச்சிட்டோம்ப்பா. காலையிலே ஆண்டோட்ட சும்மா மன்னிச்சுங்க ஆண்டவரே, தயவு செய்து ஆண்டோட்ட இப்போவே மன்னிப்பு கேளுங்க. ஆண்டோட்ட இப்போவே கேளுங்க. சும்மா வந்த போன இடத்துல விதைக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு எங்கே தரிசனமாகுகிறார், எங்கே வார்த்தையை தருகிறார், எங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது, எங்கே வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது, எங்கே கர்த்தர் உங்களை விதைக்க சொல்லுகிறாரோ அங்கே விதையுங்கள். அது உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். ஆமென். நம்பர் 3 என்ன? அப்படியா பேசுறது? வானத்தோடு சம்பந்தம் பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பாட்டில் விதையை கொண்டு எங்கே விதைச்சிடக்கூடாது. வீட்டுக்கு நடுவீடு அழகாக இருக்க இடம் அப்படின்னு விதைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நல்ல நல்ல அழகான வீட்டுக்குள்ளே விதைச்சிங்களா நீங்களும் முளைக்க அது வளராது. வானத்தை பார்க்கணும். சொல்லுங்க, வானத்தை பார்க்கணும். ஆமென். நீங்கள் எந்த இடத்துல விதைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வானம் உதவணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வானத்தோடு அந்த ஆளுக்கு சம்பந்தம் இருக்கணும். புரியுதவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நபருக்கு, எந்த நபருக்கு எங்கே விதைக்கிறீர்களோ அந்த நபருக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு இருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா விதையை விதைக்கிறவன் கரெக்டான இடத்துல விதைக்கிறதுக்கு முன்னாடி மழை பெய்யுமான்னு பார்ப்பான், சூரிய ஒளி படுமான்னு பார்ப்பான். ஹல்லேலூயா. ரெண்டையும் பார்த்து தான் விதைப்பான். ஒரு செடியை நடுகிறவன் சூரிய ஒளி படுதா. ஆமாம், நாங்கள் ஒரு மாமரம் நட்டோம். ஆண்டு காலமாக அது அப்படியே இருந்துச்சு. என்னென்னு விவரத்தை எடுத்து பார்த்தா தான் தெரியுது. அது சுற்றி நெல்லிக்காய் மரம் மற்ற மரம் எல்லாம் அதை என்ன செஞ்சுட்டு மறைச்சி 24 மணி நேரம் என் நிழல்லேருன்னு வச்சுட்டு, அதுவும் நிழல்லே இருக்கன்னு கடைசி வரைக்கும் ஒரு மாங்காய் கூட அதில் என்ன செய்யலை, பறிக்கலை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமாவது இருக்கும். அது பார்த்தீங்களா, இதுதான் நிலைமை. வானத்தை பார்க்காத, வெளிச்சத்தை பார்க்காத, மழை தண்ணீரை உரியாத நிலம் அப்படிதான் இருக்கும். நீங்கள் எங்கே விதைக்கிறீங்களோ அந்த இடம் கர்த்தரோடு சம்பந்தப்படுதா, பிரசன்னம் இருக்கா, வானத்தோடு இவர் சம்பந்தப்படுகிறாரா, முழங்கால போடுறாரா, ஜெபம் இருக்கா. நல்லா கவனிக்கணும் ஐயா, கவனமாக கவனிக்கணும். ஜெபம் இருக்கா, இவர் ஜெபிக்கிறாரா, இவர் ஜெபத்தில் சாதிக்கிறாரா, கர்த்தர் இந்த ஆள் கூட இருக்காரா, கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஹலோ, கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஏங்க, ஒரு சாதாரண ஒரு விசுவாசிக்கு கூட, அபிஷேகம் பெறாத ஒரு விசுவாசி கூட பாஸ்டர்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிடும். அல்லேலூயா. பாஸ்டர்கிட்ட இருக்கிற அந்த அந்த அனாயிண்டிங்கை பார்க்கும், பாஸ்டர்கிட்ட இருக்கிற அந்த பிரசன்னத்தை பார்க்கும். ராமன் சொல்லுங்க, ஒரு சாதாரண விசுவாசிக்கு கூட இந்த ஆளோட கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியும். ஆமென். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, எல்லாருக்கும் என்ன கொடுத்தீங்க? அந்த ஆள் வானத்தோட சம்மந்தப்பட்டவரா, 24 மணி ஜபத்தில் இருக்கிறவரா? ஹலோ, பதில் சொல்லுங்க. சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, என்னங்க செய்ய? விதைச்சிடாத. உதவி செய்கிறது வேற, உதவி பண்ணுறது வேற.
சரி, துட்டு இல்லாமல் கஷ்டப்படுறாரு நம்ம சொந்தக்காரர், உதவி பண்ணுறது வேற. ஆனால் தெய்வத்தின் பேரை சொல்லி வருவது வேற. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. நீங்கள் உதவி செய்கிறது வேற, ஆனால் தெய்வத்தின் பேரை சொல்லி வருவது வேற. நான் சொல்றது, சில சபைகளில் கூட நீங்கள் விதைக்கக்கூடாதுங்க. சில சபைகளுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை, சில ஊழியர்களுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்களால பிரசங்கம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பார்க்க அழகாக இருப்பாங்க, சொல்லுங்க, ஜம்முன்னு இருப்பாங்க. புள்ள போனீங்கன்னா சர்ச்சு கலர் லைட் போட்டு ஜெகஜோதியாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அழகாக இருக்கும். சேர் போட்டிருப்பாங்க, சபை பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அவருக்கும் கத்தருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் கோட்டு மாட்டிட்டு டையை போட்டு வந்து நின்று இதை எடுத்து பிரசங்கம் பண்ணுவோம் தான் வருவாரே தவிர, கத்தரோட பேசுகிறாரா, அவரோட இணைக்கப்படுறாரா, அவரு கூட நேரம் செலவழிக்கிறாரா? பாஸ்டர் எங்கே கேட்டார், அவர் ஆஃபீஸில் இருக்கார். ஏன் அவர் ஜெபத்தில் இருக்க மாட்டார்? அவர் இருக்க மாட்டார், அவர் ஆஃபீஸில் தான் இருப்பார். பாஸ்டர் 24 மணி ஆஃபீஸில் இருந்தார்னா அந்த ஆண்டவரோட யார் பேசுறது? ஹல்லேலூயா. ஆமாம், ஆஃபீஸில் இருக்கிற பாஸ்டர்கிட்ட விதைக்கிறதை விட கத்தர்கிட்ட இருக்கிற பாஸ்டர்கிட்ட விதைங்க. ஹல்லேலூயா. இங்கே நிறைய பேர் இப்படி விதைச்சி தரித்திரராக இருக்காங்க. வெங்காயம் வாங்க கூட காசு இல்லாமல், இன்னும் தெளிவாக சொல்லிட்டா கடுகு வாங்க கூட காசு இல்லாமல் தரித்திரராக இருக்காங்க. பேஸ்ட் 10 ரூபா பேஸ்ட்லேயே ஓட்டுறாங்க காலத்தை. ஏன் தெரியுமா? சரியான இடத்தில் விதைக்கவில்லை. வலிச்சு போடுன்னு எங்கள் உற்சாகத்தில் என்ன போடுறாங்க? நகையை கலத்தி உள்ளே போடுறாங்க, பாவளத்தையும் கலத்தி உள்ளே. ஐயோ, அறியாமல் போடுறீங்களே. முழங்கால் போடுறாரா உங்கள் தலைவர்? உங்கள் தலைவருக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் இருக்கா? வானத்தை பார்க்குறாரா? வானத்திலேருந்து மழை தண்ணி ஊற்றப்படுதா? சூரிய ஒளி படுதா? அது தெரியாது பாஸ்டர். அவர் என்ன நல்லா பேசுகிறாரு, கோட்டுக்கிட்டலாம் போட்டு நிற்காரு, ஜம்முன்னு டை கட்டிட்டு நிற்காரு. நாங்கள் பாட்டில் கொடுத்துட்டு வந்துட்டோம். இனிமேல் நகை வாங்க மாட்டீங்களா? என்ன செய்ய? அல்லேலூயா. நகையை பூரா கலத்தி உண்டியில் போட்டுட்டு நகை இல்லாமல் நிற்கல, பாவம். மாட்டிக்க வலை. அது என்னது? நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் முடிவு பண்ணி ஒரு கூட்டத்துக்கு போனேன். என் மனைவிட்ட சேலஞ்சு பண்ணிட்டு போனேம்மா, வேணா பாரு, என் பர்ஸை காப்பாற்றி திரும்ப கொண்டு வருவேன் பாருன்னு. என் மனைவி சொன்னா, பார்த்துருவோம், நீங்கள் போகிற இடம் அப்படி பார்த்துருவோன்னா. நானும் போனேன். அவர் சொன்னார், இங்கே வருகிறவர்கள் அத்தனை பேரும் பர்ஸை காலி பண்ணினார்கள். காலி பண்ணி கார் வாங்கினா, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னாரு. உடனே நான் பார்த்தேன், சே சூப்பராக இருக்க, நல்ல ஜெகஜோதியாக லைட்டு வேறு ஜம்முன்னு இருக்குது. என் மனைவிட்ட பெட்டு கட்டிட்டு போனதே மறந்து அவ்வளோத்தையும் போட்டு, டீ குடிக்க வழி இல்லாமல் அவ்வளோத்தையும் போட்டுட்டேயா. சில சபைகள் நம்ம இப்படி தான் என்ன செய்யும், இப்படி தான் கவர்ந்து என்ன செய்யும். அதில் அழகு, பிரம்மாண்டம், வார்த்தைகளின் அலங்காரம் தான் தெரியுமே தவிர, பாவம் அதுக்குள்ளே இருக்கிற விஷம் என்ன செய்யாது, தெரியாது. நீ விதைச்ச இடம் தப்பான இடமா இருந்தால் வருமானம் வராது. நீ விதைச்ச இடம் தவறான இடமா இருந்தால் ஒன்றிருந்து பணம் ரிலீஸ் ஆகாது. பணம் அப்படி எங்கேயோ முடையும், உனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எங்கே போச்சு என் பணம், எப்படி தொலைச்சேன்? வேற ஒன்றும் இல்லை, தப்பான இடத்துல விதைச்சிருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. கவனமாக இருங்க. கர்த்தரோடு உறவு கொள்ளுகிற ஒரு நல்ல நபரோடு, ஜெபத்தில் இருக்கிற நபரோடு, தேவனோடு உறவு கொள்ளுகிற நபர்களோடு விதையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பூமியில் நாளும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை. பிரியமானவர்களே, விதைக்கிறத கடைசி வரைக்கும் விதைக்க போகிறோம். கவனமாக விதைச்சிருவோம். வாழ்நாளெல்லாம் விதைக்க போகிறோம். யார்கிட்ட விதைக்கணும், எப்படி விதைக்கணும் அப்படிங்கிறத, எந்த விதையை விதைக்கணும் எல்லாம் இன்றைக்கி உங்களோட நான் பேசியிருக்கிறேன். பிரியமானவர்களே, விதையை விதைங்க. விதையை விதைக்காமல் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. விதையை அவிச்சு சாப்பிட்றாதீங்க. விதை கர்த்தருடையது, விதை கர்த்தருடையது. ரெண்டாவது விதை என்ன பண்ணணும்? பூமி நல்ல நிலமாக இருக்கணும், நல்ல நிலமாக இருக்கணும், நல்ல நிலமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விதைக்கிற இடம் நல்ல இடமாக இருக்கணும். ஆமென். அடுத்து வானத்தை பார்த்துருக்கணும், வானத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கணும். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பாப், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் விதைகள் காப்பாற்றப்படட்டும். பேசுங்க ஆண்டவர்கிட்ட, பேசுங்க. எங்கள் விதைகள் காப்பாற்றப்படட்டும் ஆண்டவரே. அநேக நேரங்களிலே தவறான இடங்களில் விதைத்து ஆண்டவரே, பணத்தை விதைத்து, தவறான இடங்களிலே ஆண்டவரே நாங்கள் பணத்தை விதைத்து, நாங்கள் இன்றைக்கு அப்பா ஆண்டவரே தரித்திரராய் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் இருக்கிறோமே கர்த்தாவே. உம்மோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு நல்ல
மனிதர்களிடத்திற்கு எங்கள் விதைகள் விதைக்கப்படட்டும். விதைகள் விதைக்காமல் இருந்தாலும் ஆபத்து தான், விதைகள் விதைக்க வேண்டிய இடத்தில் விதைக்காமல் இருந்தாலும் ஆபத்து தான். ரெண்டுமே ஆபத்து. விதைக்காமல் இருந்தாலும் ஆபத்து, விதைக்க வேண்டிய இடத்தில் விதைக்காமல் இருந்தாலும் ஆபத்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு பேசியிருப்பார். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஜோமணி முடிப்போம். பாஸ்டர்மா ஜோமன்.